வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம் 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 வேண்டாம், கலங்கிட வேண்டாம் 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 வேண்டாம், பயப்பட வேண்டாம் 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 வேண்டாம், கலங்கிட வேண்டாம். கர்த்தர் முன் செல்கிறார், உன்னோட கூட இருப்பார். கர்த்தர் முன் செல்கிறார், உன்னோட கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த முதல் தேதியின் கால வேளையில ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்துல அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்னும் தொடர்ந்து 3-4 சர்வீஸ்ல நான் பேசணும். இந்த நாள் 8 மாதங்களை நாம் கடந்து 9வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். 9வது மாதத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா கதறுகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கிறது, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகம் ஒரு மனிதனுக்கு இன்பமாய் மாறும்போது, ஆண்டவருடைய சமூகம் ஒரு மனிதனுக்கு மேன்மையானதாய் மாறும்போது, ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு மனுஷனுக்கு மகிமை உள்ளதாய் மாறும்போது, அருமையான நேரம் ஒரு பெரிய காரியம் அல்ல, நாள் ஒரு பெரிய காரியம் அல்ல, காலம் ஒரு பெரிய காரியம் அல்ல. Praise the Lord. நீங்க எதையும் பொருட்படுத்தாதபடி இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். தேவையான ஒன்றை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், தேவையான ஒன்றை நீங்கள் கண்டு கொண்டீர்கள், தேவையான ஒன்றை நீங்கள் பார்த்து கொண்டீர்கள். இந்த கால வேளையில நான் நேர வாக்குத்தத்தத்துக்கு போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு இன்பமான ஒரு இடமாக மாறட்டும். ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு இன்பமான மகிமையான ஒரு இடமாக மாறுவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? ஆம். ஆண்டவர் இந்த காலவேளையில உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், புதிய காரியத்தை நான் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 2 மாதமும் நிறைய விசுவாசிகளுடைய குடும்பங்களில அநேக போராட்டங்களையும் நெருக்கங்களையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சிலர் பின்மாற்றத்திலேயும் சபையை விட்டும் போயிருக்கிறார்கள். அநேக போராட்டங்களுக்கூடாய் சபை கடந்து வந்திருக்கிறது, விசுவாசத்தின் குடும்பங்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். சிலர் பலவீனத்தினாலே வியாதியினாலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான இந்த நிலையில
அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் புதிய காரியத்தை செய்வேன். ஆமென். நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். புதிய காரியத்தை நான் செய்வேன். உங்களுடைய உணர்வுகளிலே, எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே ஒருவேளை நீங்கள் தோல்வி என்ற அந்த உணர்வோடு கூட, வாரத்தோடு அந்த உணர்வோடு கூட, கலக்கம் என்னும் உணர்வோடு கூட, அருமையான பலவிதமான சிந்தனைகளிலே, அருமையான இந்த 1ஆம் தேதியின் கால வேளையில இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையிலே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், நான் புதிய காரியத்தை செய்வேன், நான் புதிய காரியத்தை நடப்பிப்பேன், நான் புதிய காரியத்தை உண்டு பண்ணுவேன், நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு கோர்வையான செய்தியா இல்லாவிட்டாலும் இந்த 2 வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி அருமையான உங்களை அனுப்ப விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தில ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். முந்தினவைகளும் தான் நாம் கடந்து வந்த கசப்பான பாதைகள், நாம் கடந்து வந்த அருமையான கசப்பான நினைவுகள், நாம் கடந்து வந்த அருமையான அநேக பாதைகள், அதை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்திலே தேவன் வைப்பதற்கு முன்பதாக, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அதற்கு பின்பு அவள் துக்கமாய் இருந்தது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏலி வந்து சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்டவைகளை தேவன் உனக்கு செய்ய போகிறார் என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய வார்த்தையை அவள் கேட்ட மாத்திரத்திலே அவள் இருதயத்திலே அவள் அருமையான இருந்த துக்கம், அவள் இருதயத்திலே இருந்த வேதனை, அவள் இருதயத்திலே இருந்த போராட்டம் விலகி போனது. தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்பு அவள் அதை நினைக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான முந்தினவைகளை நீங்கள் முந்தினவைகளை நினைத்து அழுது கொண்டிருப்பதோ, முந்தினவைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதோ, முந்தினவைகளை இரவு நேரங்களிலே படுக்கைக்கு போகும்போது முந்தினவைகளை நினைத்து நீங்கள் கண்ணீரோடு உங்களுடைய படுக்கைக்கு நீங்கள் போகிற அந்த இடத்திலே இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசல் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள், ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், புதிய வாசல்களை நான் உனக்கு திறப்பேன், புதிய பாதைகளை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன், புதிய பாதைகளை கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணுவார், புதிய உறவுகளை தேவன் உண்டு பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் ஒரு காலம் வாய்க்காது. அருமையான சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஏனென்றால் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்திலே தான் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை அறிவீர்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நீங்கள் அதை அறிவீர்களா என்று கேட்கிறார்கள். மோசேயை கொண்டு போய்
அருமையான உயர்ந்த மலையிலே கொண்டு போய் ஆண்டவர் கானானை காண்பிக்கிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய போகிற புதிய காரியத்தை பார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் செய்ய போகிற புதிய காட்சியை பார், புதிய பாதைகளை பார், எவ்வளவு மகிமையாயிருக்கிறது, எவ்வளவு மேன்மையாயிருக்கிறது, எவ்வளவு உயர்ந்ததாயிருக்கிறது என்று பார் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கர்த்தர் உன்னை அழைத்த நோக்கம், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவருக்கு அவன் செய்ய போகிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரின் வாழ்க்கையில செய்ய போகிற காரியம், பழையவைகள் எல்லாம் மாறும். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின. தேவனுடைய பிள்ளையே, நீ இருளுக்குள்ளே இருந்தாய், நீ சாபத்துக்குள்ளே இருந்தாய், நீ வறுமைக்குள்ளே இருந்தாய், நீ கலக்கத்துக்குள்ளே இருந்தாய், நீ போராட்டத்துக்குள்ளே இருந்தாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ரட்சித்து இந்த மகா பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகா பெரிய அபிஷேகத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகா பெரிய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த மகா பெரிய வெளிச்சத்தை பார்க்கிற பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உன் சந்ததியிலே யாருக்கும் கிடைக்காத, உன் சந்ததியிலே யாரும் பார்க்காத, உன் சந்ததியிலே யாரும் அருமையான உணராத இந்த மகிமையான பாக்கியத்தை தேவனாய கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒரு மனிதனுடைய ஜீவியம் மாறும்போது அவனுடைய வாழ்க்கையின் பகுதிகள் எல்லாம் மாறிவிடும். ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திலே கர்த்தர் இந்த மகா பெரிய ரட்சிப்பை வைக்கும்போது எல்லாம் மாறும், எல்லாம் அவனை விட்டு மாறி போகும். Glory to God. அவன் ஒரு புதிய மனிதனாய் மாறுகிறான். பழைய உறவுகள் பிரிந்து போகும், பழைய அனுபவங்கள் எல்லாம் அவனை விட்டு விலகி போய்விடும். ஏனென்றால் அவன் ஒரு புதிய மனிதன். Glory to God. பழைய சுவாபங்கள், கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், பிரிவினைகள், கீழ்ப்படியாத சுவாபங்கள், இணங்கி போகாத சுவாபங்கள், அருமையான ஒப்பு கொடுக்காத சுவாபங்கள், இதெல்லாம் பழைய மனுஷனுடைய சுவாபங்கள். இதெல்லாம் பழைய மனுஷனுடைய சாபங்கள். அதிலே ஒருவன் நிலைத்திருக்கிறான் என்றால் அவன் ரட்சிக்கப்படவில்லை. ஜெபம் பண்ணுகிறதுனாலேயோ சத்தம் பண்ணுகிறதுனாலேயோ அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். அவன் இந்த அனுகூலத்திற்குள்ளே அவன் வரவில்லை. இந்த மேன்மையான தேவன் வைத்திருக்கிற அந்த புதிய பாதையை அவன் காணவில்லை, தரிசிக்கவில்லை, பார்க்கவில்லை. Glory to God. இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் புதிய காரியங்களை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் செய்ய போகிற நீங்கள் புதிய காரியங்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அதை அறிவீங்க, அதை உணர்வீங்க, அதை பார்ப்பீங்க, அதை காணுவீங்க, அதை அனுபவிப்பீங்க. ஆமென். மூன்றாவது அந்த வசனத்தில் இருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆம், ஆம், ஆம். ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே வழிகள், praise the Lord.
வனாந்திரத்திலே வழிகளை தேவன் உண்டு பண்ணுகிறார். அவர் செய்கிற எல்லாம் அருமையான புதிய காரியம். வனாந்திரம் போல நிற்கிறான் பேதுரு, கடற்கரையிலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் வலைகளிலே ஒரு மீனும் அகப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முற்றிலும் வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் படகிலே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அருமையான அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார். Glory to God. அவர் அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார். அவனாலே நம்ப முடியவில்லை, அவனாலே விசுவாசிக்க முடியவில்லை, அவனாலே ஒன்றும் அதை அவன் செய்ய முடியவில்லை. ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லுகிறார். சரளான மீன்கள் கிடைக்கும். அது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த எழுச்சின்படியான ஒரு அற்புதம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் ஒரு அற்புதத்தை அவன் வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்பினார். அந்த அற்புதம் அருமையான திரளான மீன்களை காட்டிலும் பெரியது, திரளான மீன்களை காட்டிலும் அதிசயமானது, திரளான மீன்களை காட்டிலும் மேன்மையானது. அது என்ன அற்புதம் என்றால், ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஆமென். மனுஷனை பிடிக்கிறவனாய் நான் உன்னை மாற்றுவேன். ஒரு மகா பெரிய அழைப்பு அவனை நோக்கி வருகிறது. அது சாதாரணமான அழைப்பு அல்ல. அப்போஸ்தலனான ஊழியத்தை செய்கிற அந்த மகா பெரிய அழைப்பு அவனை நோக்கி வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அழைப்பு மகா பெரிய அழைப்பு. Glory to God. சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற தெய்வம். அருமையான கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற அந்த ஊழியம் இருக்கிறது, அது மகா பெரிய அழைப்பு. அருமையான அவனுடைய பேர் சீவ புஸ்தகத்திலே பதிக்கப்பட்டிருக்கும், அவனுடைய பேர் சீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். அருமையான இந்த அழைப்பினாலே தான் பரலோகத்தில் இருக்கிற அந்த சிங்காசனத்தை ஒன்றை இந்த பேதுரு சுதந்திரித்துக் கொண்டான். அருமையான அந்த பேதுருக்கு அவ்வளவு மகா பெரிய பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த அழைப்பு தான் காரணம். கர்த்தரின் வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியங்கள் புதியதாக இருக்கும். கர்த்தரின் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற காரியம் உன்னாலே நினைத்து கூட பார்க்க முடியாது, உன்னாலே யோசித்து கூட பார்க்க முடியாது, உன்னாலே சிந்தித்து கூட பார்க்க முடியாது, உன்னாலே அதை விவரித்து கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அவ்வளவு பெரியதா இருக்கும், அவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கும், அவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். அருமையான கர்த்தரின் குடும்பத்திலே புதிய காரியங்களை செய்வார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். சபையிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஊழியத்திலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். அவர் அருமையான புதிய காரியங்களை செய்யும்படியாய்தான் என்னை அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பகலில் இரவும் பகலும் கர்த்தர் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தினார். எல்லாம் புதிய. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எகிப்திலே அவர்கள் அருமையான இருந்த நிலைமையை எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றினார். 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்திலே அருமையான மன்னாவை புசித்தார்கள், புதிய ஆகாரம். 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்தார்கள், புதிய வழி. 40 வருஷம் மேக சம்பத்தை பார்த்தார்கள், அது அவர்களுக்கு புதிதாக இருந்தது. அக்னி சம்பத்தை பார்த்தார்கள், அது புதியதாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வனாந்திர யாத்திரையில, இந்த சீரிய யாத்திரையில கர்த்தர் இதுவரை செய்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதானவர்கள் தான். நீங்கள் திரும்பி பார்த்தால் கர்த்தர் செய்த எல்லா பாதைகளும் ஆச்சரியமானவைகள்.
கர்த்தர் செய்த எல்லா பாதைகளும் ஆச்சரியமானவைகள். நான்காவது நான் சொல்லி முடிக்கிறேன். Praise the Lord. 6 நீங்கள் அதே வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன வசனம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் வனாந்திரத்திலே வழியையும், நான் வனாந்திரத்திலே வழிகளையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும், அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் கொண்டு போனவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும், பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும், மேடுகளிலே ஆறுகளையும், வனாந்திரத்தை தனி தடாகமாய் மாற்றுவதற்கு அவர் அற்புதமானவர். அவர் அற்புதமான தேவன். அவர் அற்புதமான தேவன். அவர் அற்புதமான தேவன். வனாந்திரத்திலே அருமையான ஆறுகளை தேவன் நின்று கொள்வார். ஆகார் வனாந்திரத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். தாகத்தினாலே அவள் அருமையான வறண்டு போய் நிற்கிறாள். பிள்ளை அழுகிறது. பிள்ளை கொஞ்ச நேரத்திலே செத்துவிடும். இவளும் வனாந்திரத்திலே சாகிற நிலைமையிலே தான் இருக்கிறாள். எங்கு பார்த்தாலும் வனாந்திரம், பாலைவனம், அருமையான எங்கு பார்த்தாலும் மணல் பாங்கான இடம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆகாருக்கு வனாந்திரத்திலே ஒரு நீரூற்றை தேவன் அருமையான திறந்தார். அந்த நீரூற்று இன்றைக்கு வரையிலும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. வனாந்திரத்திலே நீரூற்றை தேவன் உண்டு பண்ண வல்லமை உள்ளவராயிருப்பாரானால் உன் சிறுமைகள் மாறும், உன் நெருக்கங்கள் மாறும், உன் போராட்டங்கள் மாறும், உன் நிந்தைகள் மாறும், உன் அவமானங்கள் மாறும். கர்த்தர் ஒரு நீரூற்றை உனக்காக உண்டு பண்ணுவார். அருமையான அவரே உனக்கு நீரூற்றாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நீரூற்றாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய வசனம் நீரூற்றாயிருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரன் நீரூற்றாயிருக்கிறார். அருமையான உன்னுடைய உள்ளான ஆவிக்குரிய பகுதிகளிலும் உலக பிரகாரமான பகுதிகளிலும் கர்த்தர் ஒரு பெரிய செழிப்பை உண்டு பண்ண முடியாது. கர்த்தர் நீரூற்றுகளை உனக்காக இந்த 9வது மாதத்திலே தேவன் திறக்கிறவராயிருக்கிறார். தேவன் திறக்கிறவராயிருக்கிறார். தேவன் திறக்கிறவராயிருக்கிறார். புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அப்படியே நாம் ஜெபிக்கலாம். அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, 9வது மாதத்தின் முதல் நாளின் அதிகாலை வேளைக்காய் கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இம்மட்டும் கர்த்தர் எங்களை கர்த்தாவே ஜீவன் சுகம்பலன் கொடுத்து ஆண்டவரே இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்கு நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த மாதத்தை கர்த்தாவே நம்முடைய கரத்துல வைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கண்கள் ஆண்டவரே எங்கள் மேல் பதிக்கப்பட்டவைகளா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கர்த்தாவை கீழ் சேர்க்கிற வண்ணமாய் நான் சேர்க்க மனதா இருந்தேன் என்று கர்த்தாவே சொன்னவர் கர்த்தாவே, எங்களை நீர் கர்த்தாவே உடைய சிறகுகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம். கழுகு தன் கர்த்தாவே சட்டைகளின் மேல தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இஸ்ரவேல் ஜனத்தை நான் சுமந்து வந்தேன் என்று சொன்ன கர்த்தர் தகப்பனே, இந்த ஆண்டவரே மாதத்துல தேவனாகிய கர்த்தர் சபையின் கர்த்தாவை ஒவ்வொரு கர்த்தாவை சுமந்து காத்து தப்பு வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறையா ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களாலும் கர்த்தாவே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கரத்துல வைக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வாக்குத்தத்தத்தின் படியே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் தகப்பனே, அப்படியாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பழைய காரியங்கள் எல்லாம் கர்த்தாவே ஒளிந்து போகத்தக்கதாக தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் சபையில புதிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரிபூர்ணமாய் சுகமாக்கப்படத்தக்கதாக
கர்த்தருடைய வல்லமையுள்ள காரம் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே அநேக பலவீனங்களோடு கூட இருக்கிறது ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவர்கள் சுகம் பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. பலவிதமான பாடுகளிலே உபத்திரங்களிலே கர்த்தரை பின்பற்றி வருகிற தேவன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்ததை நீரூற்றாக்கி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. வராத கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகளை கூட நம்முடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் கர்த்தாவே உடைய ஆசீர்வாதத்தை கிருபை நன்மையை பொழிந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாள்ல ஆண்டவரே இருக்கிறதான ஆராதனை கர்த்தாவே ஆண்டவரே தேவனுடைய பந்தியும் கூட கர்த்தர் தடைகள் எல்லாம் மாற்றி தேவ ஜனத்தை கர்த்தர் கொண்டு வந்த ஆண்டவரே பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிற வறுமையாக்குறங்க கர்த்தாவே. மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலை வேளையிலே வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷமாயிருப்பதாக.